Hello students, welcome to John Max. Today class for 10th standard max exercise 1.3 10th question பார்க்கலாம். The data in the adjacent tables ன்னு சொல்லிட்டு டேட்டாவோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லென்த் x ஆவும் ஹைட்டை y ஆவும் கொடுத்துட்டு 35 56 45 65 50 69.5 55 74 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எதை பேஸ் பண்ணி தான் ஒருவோட பர்சனோட 4 hands of the corresponding height, அவங்களோட ஹைட்டையும் based on this data a student finds a relationship between the height-யும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்டு 4 hand length, ஹைட்டும் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை ஒய்னும் லென்த்து எக்ஸ்னும் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க y = ax + b. ஓகேவா, இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேர் a and b as a constant, ஏவும் பியும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் 4 கேசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். செக் if this relation is a function. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் நம்ம 2 மார்க்ஸ் சம் போடுற மாதிரி தான். ஃபைன் a and b கண்டுபிடிக்கணும். ஓகேவா, a and b கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். Find the height of a person whose forehand length is 40 centimeters. Find the length of a forehand of person if the height 53.3 inchesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ்ன்னு தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்றது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேவா, இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சொல்யூஷனில் பாருங்கள். ஸோ இது சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்கிறத வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. y = ax + b. ஓகேவா, ஏபின்றது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய லென்த்தும் ஹைட்டும் அதனுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 35, 56 எக்ஸையும் ஒய்யும் நம்ம கமா கொட்டேஷன் எழுத மாதிரி XY எடுத்துக்கலாம். 35, 56 45, 65 நெக்ஸ்ட்டு 50, 69.5 55, 74. நம்ம ஆஸ் யூஷுவல் ரிலேஷன் ஆர் லெட்டர்ஸில் போட்டு எழுதுகிற மாதிரியே சேமாக எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து ரிலேஷனா எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரிலேஷனை என்னென்னு நம்ம மீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏரோ டயக்ராம் வரையுமா. ஸோ அதே மாதிரியே சேம் வரைஞ்சி பாருங்கள். 35 45 50 55. ஓகேவா, அதிலோட கொடுத்துருக்குற வேல்யூ. ஸோ இது ஒய்யில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 56 65 69.5 நெக்ஸ்ட்டு 74. இது ஒரு ஏரோ டயக்ராமாக மீன் பண்ணி வரையும் போது சேம் இதுக்கு உண்டான பேர் இருக்குமா, எவ்ரி எலமெண்ட்ஸ்க்கு இமேஜஸ் இருக்கா. ஸோ இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து இமேஜஸ் சேமாக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வேர்ட்ஸில் எழுதுங்க. ஈச் எலமெண்ட் ஹேஸ் யூனிக்யூ. ஏன்னா எல்லாத்துக்குமே இமேஜஸ் இருக்குது அப்படின்றது எதுவுமே மிஸ் ஆகலை. therefore R is a function. ஸோ ரைட் பண்ணணும். ஓகேவா, R is a functions. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிட்டோம். இதிலே செகண்ட் கேசஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் A and B கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் A and B. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இதில் 2 லெட்டர்ஸ் 2 சப்ஸ்டியூட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். 35, 56 இதில் 4 வேல்யூ இருக்குது. 2 வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு 2 ஈக்குவேஷனாக ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ y = ax + b. ஸோ இது எக்ஸாகவும் ஒய்யாகவும் ஒரு ஈக்குவேஷனாகவும், இது எக்ஸை ஒய்யாகவும் ஒரு ஈக்குவேஷனாகவும் 2 பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு 35 வந்து இது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ ஒய்க்கு ஒய்ன்ற இடத்துல 56ம் நெக்ஸ்ட்டு ஏ எக்ஸுன்ற இடத்துல 35 + b. ஓகேவா, ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா அடுத்த வேல்யூ. ஓகேவா, ஸோ அடுத்த வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். அது என்ன பண்ணலான்னா XYக்கு 45யும் 65யும் கொடுங்க. 45 65 கொடுத்து பாருங்கள். அப்போ 65 A 45 + b. ஓகேவா, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணலாமா. சைன்ஸ் கேன்சல் பண்ணால் பிபி கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு இதில் என்ன கிடைக்கும், 65ல் 56 போயிடுச்சுன்னா -9 = ஸோ 45A தான் பெருசு. அப்போ -10A. ஏன்னா 45ல் 35 போயிடுச்சுன்னா 10A. ஸோ மைனஸ் கேன்சலாக. ஸோ 10A = 9. ஓகேவா, நம்மளுக்கு A தான் வேணும். அப்போ 9/10. ஸோ இது இன்னும் பாயிண்ட்ஸில் எழுதலாம் அப்படின்னா A = 0.9
9ன்னு மென்ஷன் பண்ணலாமா? ஓகேவா? 0.9ன்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூவை நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடைக்குமா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ 56 ஈக்குவல் டு 35 ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 0.9 ப்ளஸ் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 56, ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 31.5 கிடைக்கும். சைடில் நீங்கள் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ 56 ப்ளஸ் 31ன்றது ஆப்போசிட்டில் வரும்போது -31.5 ஆகிடும் ஈக்குவல் டு பி. இப்போ 56ல் 31 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 24.5. ஓகேவா? ஸோ அப்போ 56ல் 31.5 மென்ஷன் பண்ணலாமா? இப்போ 0 இருக்கும். ஸோ ஒரு பார் கொடுத்தா 10ல் 5 லெஸ் பண்ணால் 5. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. இங்கே என்ன இருக்கும்? 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. ஸோ 24.5. ஸோ ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் பாருங்கள். தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். லென்த்து கொடுத்துட்டாங்க. லென்த்து கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த்துன்றது என்னென்னா எக்ஸு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. ஏ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 40 ப்ளஸ் பியா. ஸோ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.9. பியோட வேல்யூ 24.5. அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 0.9 இன்ட்டு 40 ப்ளஸ் 24.5. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 36 கிடைக்கும். 24.5. ஓகேவா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணால் 60.5 இன்ச்சஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூ இன்ச்சஸில் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் அந்த இன்ச்சஸே மென்ஷன் பண்ணணும் மறக்காமல். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன பண்ணால் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 53.3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதில் ஒய்ன்றது என்ன அப்படின்றது, ஏன்றது தெரியும், பின்றது தெரியும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்க்கு பதிலாக 53.3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 0.9. எக்ஸுன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. பின்றது 24.5. ஸோ இப்போ என்ன இருக்கும்? 53.3. ஸோ இது ரெண்டு என்ன இருக்கும்? மல்டிபிள் பண்ணாலும் சேமாக இருக்குமா? ஸோ அப்போ இதை ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ப்ளஸ்ஸாக இருக்கிற 24.5 ஆப்போசிட்டில் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 0.9 இன்ட்டு எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 28.8 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 28.8 பை 0.9 ரெண்டுலேயும் சேம் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 288 ஆகிடும். இது 9 ஆகிடும். ஸோ அப்போ 288 9ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம் வருமா? 9 3s are 27, ரிமைண்டர் 1. ஓகேவா? அப்போ 2 3s 2 9s are 18. அப்போ 0. ஸோ என்ன கிடச்சிருக்கு? 32. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன? 32. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸு? ஸோ ஈஸியான சம் தான். ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.